ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜி. கறி தொக்கையும் மிஞ்சின சுவையில் இன்னைக்கு முருங்கைக்காய் கடலைப்பருப்பு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 முருங்கைக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 100 கிராம் கடலைப்பருப்பு, வீட்டு மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன், சரிக்கு சமமாக இருக்கும், அது 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இதுக்கு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு மூடிக்கோங்க. எப்போவுமே குக்கரில் ஏர் வந்த அப்புறம்தான் இந்த மாதிரி வெயிட் போட்டுக்கணும். இது நமக்கு எப்போவுமே சேஃப்டி. 4லேருந்து 5 விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அந்த சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை முதல்ல நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இது நல்லா வதங்க விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இதுக்கப்புறம் முருங்கைக்காவை சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது நல்லா வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன், இந்து உப்பு, நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதோட தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம முருங்கைக்காலை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே அதில் ஊற்றிக்கலாம். அதிலேருந்து 10 முதல் 15 நிமிஷம் வரலும் கடாயை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. தொக்கா ஆகட்டும். பாருங்கள், முருங்கைக்காய் இப்போ ஒரு கறி தொக்கு ஃப்ளேவருக்கு பார்க்கவே அட்டகாசமாக வந்திருக்கு. இதோட நம்ம இப்போது கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரலும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு கடாயை இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடே மணக்கிற அளவுக்கு அம்மா மட்டனாக செஞ்சுருக்கிறேன்னு என் குழந்தைங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வீடே சூப்பராக மணக்குது. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க. முருங்கைக்காய் வெந்து தொக்கும் எவ்வளோ ஃப்ளேவராக வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக கடாயில் இருக்கிற தொக்குல அந்த சாதத்தை போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க.